அவனை போய் ஏன் அடிச்சீங்க? இப்போ வந்து நீங்க வந்து இப்ப ஈரானை வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை உட்கார வச்சுக்கிறீங்க. நம்ப வேண்டாம். அமெரிக்கா இருக்கிற இடத்தில் ஐரோப்பிய யூனியன் இருக்கும். இப்ப ஸ்டார்மர் நேத்து வளைகுடா நாடுகளுக்கு கொடுத்த உறுதிமொழி என்னன்னா, நீங்கள் அமெரிக்காவை நம்ப வேண்டாம், ஐரோப்பிய யூனியனை நம்புங்க. நாங்க இத்தனை 27 நாடு இருக்கோம். நீ ஒரு நாடை நம்புற, 27 நாடுகளும் உனக்கு ஆதரவா நாங்க இருக்கோம். இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். வியாபாரம் பண்ணுவோம். அமெரிக்காவை விட்டுருவோம். நாங்கள் வந்து இஸ்ரேலை யாரும் ஆதரிக்கல. சொன்ன முக்கியமான சரத்து என்னன்னா, ஸ்டார்மர் வந்து நாங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கல. அதே நேரத்தில் வந்து ஈரானையும் நாங்கள் வந்து சார்பு நிலை எடுக்கல. நாங்கள் வளைகுடா நாடுகளையும் ஆதரவு கொடுக்கிறோம். அப்ப எல்லோருக்குமான ஒரு நியாயமான ஒரு நிலையை எடுக்கணும்னா நீங்க ஐரோப்பிய யூனியனை சார்ந்து இருக்கணும். இப்போ உதாரணமா இப்போ ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே ஏற்கனவே இந்த 3 நாட்டு தூதர்களையும் இஸ்ரேலில் இருந்து எடுத்துட்டாங்க. இந்த 3 நாடுகளும் கூட்டாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஸ்பெயினோட அதிபரும், அயர்லாந்து அதிபரும், நார்வே அதிபரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டான அறிக்கை என்னன்னா, இந்த நெத்தன்யாகு வந்து ஒரு சர்வதேச குற்றவாளி, ஒரு மனித உரிமை இடத்துல சர்வதேச நீதிமன்றத்தால் சார்ஜ் செய்யப்பட்டவர். அவரை நம்ம வந்து எந்த நாட்டுக்கும் அனுமதிக்க கூடாது. அவர்களுடைய விமானங்கள் எந்த நாட்டிலையும் ஐரோப்பிய யூனியன்ல பறக்கக்கூடாது. அப்ப அவரை நம்ம ஒதுக்கி வைக்கணும். இன்னைக்கு வந்து ஹார்மோஸ் என்பது ஐரோப்பிய யூனியனுக்கும் தேவையான ஒன்று வழித்தடம். இப்ப வெறும் ஹார்மோஸ் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட, பக்கத்தில் இருக்கின்ற செங்கடல். இப்ப நீங்க ஹார்மோஸுக்கு பக்கத்துல அரபு அமீரகம் இருக்கு, அந்த பக்கம் ஒமான் இருக்கு, அந்த பக்கம் சவுதி அரேபியா இருக்கு, இந்த பக்கம் இதை ஒட்டி ஏமன் இருக்கு, இந்த பக்கம் செங்கடல் இருக்கு. இப்ப செங்கடலும் ஹார்மோஸும் பேரலா இருக்கு. இந்த 2 வழித்தடங்கள் தான் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற வழித்தடங்கள். ஒண்ணு ஹார்மோஸ் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, செங்கடல் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த 2 சிக்கல்னா அது பல்வேறு சிக்கலை ஐரோப்பிய யூனியனுக்கும் ஆசியாவுக்கும் கொடுக்கும். இன்னைக்கு பல்வேறு கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு அமெரிக்கா வந்து இந்த இஸ்ரேலுக்காக நடத்துகின்ற சண்டைக்காக நாம இவ்வளவு சிரமப்படணுமா? இப்ப நேத்து பாருங்க, சண்டை அறிவிப்பு வந்தவுடனே ஒரு பேரலுடைய பெட்ரோல், கச்சா எண்ணெய் கடகடன்னு இறங்குச்சு. இப்ப பேச்சுவார்த்தை தோல்வி, மறுபடியும் ஏறிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கு? பேச்சுவார்த்தை தோல்விங்கிற வந்து செய்தி இப்பதான் வந்துச்சு. இப்ப பார்த்தா கச்சா எண்ணெய் $20 கூடியிருக்கு. இப்ப இது யாருக்கு நஷ்டம்? அப்ப அமெரிக்கா செய்வது அநீதி.